ஃபேன் வந்து புகஞ்சு போய்க்கும். நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. நான் ரெனிங்கில் விட்டங்காட்டி தான் எனக்கு இவ்வளோ வருஷம் முடிக்கும். ஒரு 18 மாதம் முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ லைஃப் கொடுத்தா நம்ம STFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். திட்டத்தட்ட நம்ம எம்டி பைக் எடுத்து 1.5 வருடங்கள் ஆகிவிட்டது. இது முடிக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, ரேடியேட்டர் ஃபேனு இப்போ முடிக்க எனக்கு பொங்க வைக்கலீங்க. நேற்று வந்து பார்த்தேன். நேற்று வந்து கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் போனேன். லாங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 20 கிலோமீட்டர் சிட்டி முடிக்கி நான் போயிருந்து ஒரு வேலையா. அங்கேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு எப்போ போல நான் ரேடியேட்டருக்கு வந்து அந்த 20 கிலோமீட்டர் ஓடினாலே ஹீட் ஆயிருமா, அதுங்காட்டி நான் ஒரு 5 நிமிஷம் விட்டுருவேன். அதே மாதிரி விடும்போது ஃபேன் ரொம்ப நாள் கழிச்சு ஓடுறத நானும் பார்த்தேன். ஆனால் லாங் போகும்போதெல்லாம் நான் ரன்னிங்கில் விட்டுருவேன். அதுங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமா வந்து நமக்கு இது முடிக்க ரேடியேட்டர் ஃபேன் வந்து பொங்க வைக்காம இருந்துச்சு. அதுதான் வந்து இங்க ஒரு பெரிய மேட்ரே. இப்போ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நிறைய பேத்துக்கு அந்த பொங்க வச்சிருச்சு. நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் லைஃப் கொடுத்ததுக்கு நான் பண்ண சில விஷயங்கள் என்னன்னா வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேட்டர் ஃபேனை வந்து கண்டுக்காம விட்டுருவாங்க. அதுங்காட்டியே வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து புகஞ்சிரும். அதுங்காட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 40 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 20 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, இன்ஜின் ஹீட் ஆகுறத பொறுத்து நான் வந்து எப்பவுமே ரெகுலராக வந்து எப்பவுமே இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் போனால் கூட நான் 5 நிமிஷம் விட்டு ரேடியேட்டர் ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருவேன். இதுதான் மெயின். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேத்துக்கு இந்த ஃபேன் வந்து ரன்னிங்ல விடுறது இல்லை. அதுங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து ஒர்க் ஆகாம போயிடுது. இப்போ அதுக்கு என்ன ஒரு இதுனா, இப்போ நிறைய பேத்துக்கு ரன் ஆகுதான்னு கூட டவுட் இருக்கலாம். அதுங்காட்டி நீங்க பைக் எடுத்துட்டு ஒரு 20-30 கிலோமீட்டர் ஒரு லாங்கா போங்க. ஒரு மீடியமான ஒரு 80 அந்த மாதிரி ரேஞ்சிலேயே போங்க. அவ்வளோ அதிகமாக ஸ்பீடாக போனாலும் போகலாம், அது உங்களோட இது. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஸ்பீடாக போக வேண்டாம். ஸ்பீடாக போனால் ஹெல்மெட் போட்டு போங்க. அதனால எப்பவுமே ஹெல்மெட் போட்டு தான் வண்டி எடுப்பேன். இப்போ எனக்கு ஒர்க்லாம் இருக்கிறங்காட்டி தான் நான் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா பக்கத்துலேயே அப்படிங்கிறங்காட்டி இருந்தாலும் அதுக்கு ஹெல்மெட் போடணும். அதுங்காட்டி இந்த ரோட்டில் பெருசாக வந்து வண்டி வராது. அதுங்காட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எங்கே போனாலும் ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு போங்க. அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைக்கவசம் உயிர்கவசம் சும்மா சொல்லலை, அது உண்மைதான். அதுங்காட்டி நீங்கள் தலைக்கவசத்தை அணிஞ்சிட்டு வெளியே போங்க பைக் எடுத்துட்டு. அதுங்காட்டி இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா மறந்துட்டேன். என்னன்னா வந்து ரேடியேட்டர் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் ஓடுனதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரன்னிங்ல விடணும். நிறைய பேர் என்னன்னா ஆஃப் பண்ணிட்டு சாவி ஆன்ல மட்டும் விடுறாங்க. அது வந்து ரொம்ப இது முடிக்க நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. நான் ரன்னிங்ல விட்டங்காட்டி தான் எனக்கு இவ்வளோ வருஷம் முடிக்கும். ஒரு 18 மாதம் முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ லைஃப் கொடுத்தா நம்ம மாப்பிள்ளை ஃபீனிக்ஸ் மாப்பிள்ளை. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நீங்களும் எப்பவுமே ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்லேயே விட்டுட்டிங்கன்னா அது ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக சுத்த ஆரம்பிச்சிடும். பைக் ரன்னிங்லேயே இருக்கணும். சுத்த ஆரம்பிச்சோன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அதுவே கண்டுக்காதீங்க. ஏதோ ஒரு வேலை இருந்தால் அதை பாருங்க. 5 நிமிஷம் பைக் ரன்னிங்லேயே விடுங்க. அதே மாதிரி அவ்வளோக்கா ஃபியூல் எல்லாம் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடியே வந்து 45+ மைலேஜ் கொடுக்குறா. அதங்காட்டி நம்ம அதை பத்தி பயப்படவே தேவையில்லை. அதங்காட்டி நீங்க வந்து அப்படியே ரன்னிங்லேயே ரன்னிங்ல 5 நிமிஷம் விட்டீங்கன்னா அது சுத்தி முடிச்சுட்டு நின்றும். அதுக்கப்புறம் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒருக்கா சுத்தும். அதுங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்டி பைக்ல. ஏன் எம்டி பைக்ல மட்டும் அது ஏன்னா வந்து இப்போ நீங்க லாங்கா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் சுத்திப்பான். இருந்தாலுமே நம்ம நிற்கும் போது ஒருக்கா சுத்துதா இல்லையான்னு செக் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா ரன்னிங்ல சுத்தும் போது நமக்கு தெரியாது. அதுங்காட்டி நம்ம நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா பைக் அது சுத்துறது வந்து நல்லாவே தெரியும். அந்த சுத்தும் போது மெயினா வந்து பைக் ஆன்ல இருக்கணும். கீர்ல வச்சா பைக் ஆஃப் ஆயிரும். அதுங்காட்டி நியூட்ரல் பண்ணிட்டு ஆன்ல வச்சுட்டு பைக் ஆன்ல வச்சுட்டு அதை சுத்தர முடிக்க அப்படியே விட்டுருங்க. தப்பி தவிர பைக் ஆஃப் பண்ணிட்டு சுத்த விடாதீங்க. ஏன்னா சுத்த விட்டீங்கன்னா லைஃப் கொஞ்ச நாள் தான் கொடுக்கும். என்னை மாதிரி வந்து பைக் ஆன்ல வச்சு சுத்த விட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப ரொம்ப கொடுக்கும். அதுங்காட்டி இதுவே நீங்க KTM பைக் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நின்ன ஸ்பாட் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த 250 எல்லாம் நான் பார்த்திருக்கேன். நம்ம மாப்பிள்ளை பைக் தானே, அவன் பைக் நான் நிறைய டைம் ஓட்டும் போது அது நிறுத்தின ஒரு 30 செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். அதுங்காட்டி தான் ஸோ ரேடியேட்டர் ஃபேனோட மெயின்டெனன்ஸ் வந்து இப்படிதான். இதுக்குன்னு தனி மெயின்டெனன்ஸ் இதுதான். இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணி இந்த 18-19 மாசமா வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா
பெஸ்ட்டாக இருக்குது. இது வந்து என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் சொல்கிறது வந்து நம்பிக்கை இல்லையா. இப்போ கூட நான் சேஞ்ச் பண்ணினதே இல்லை ப்ராமிஸாக, என் பைக் மேலே ப்ராமிஸாக இது வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணதே இல்லை. இப்போ சுத்தாதான்னு உங்களுக்கு ஒரு டவுட். இப்போ முடிக்குமே நான் சுற்றினதை வந்து பார்த்தீங்கன்னா சைடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதே மாதிரி அதோட டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த வீடியோ எடுத்த டேட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே காட்டுறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணால் உங்களுக்கு ஒரு மனசு அறுதலாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. அதே மாதிரி வந்து எம்டி பைக்கு இல்லைன்னா வேற ஏதோ ஒரு பைக்கோட ரிவ்யூ வேணுனாலும் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த பைக் என் பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராச்சும் இருந்தாலும் அதை பற்றி நான் ஒரு ரிவ்யூ நான் எடுத்து போடுறேன். நம்ம எம்டி பைக்கில் குறிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான் எடுத்து போகிறதுக்கு ரெடியாக இருப்பேன். என்ன மித்தபடி எல்லாமே ஒர்க் அப்படி இப்படின்னு போகிறங்காட்டி நைட் டைமில் வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் டைமில் ஷூட் பண்ணாலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் மென்ஷன் ஆகும். ஓகேங்களா, வீடியோ குவாலிட்டி தான் முக்கியம்ட்டு இல்லை, நான் பேசுகிறதே முக்கியம் தான். அதுக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும்ட்டால இல்லை. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.